பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இந்த ஒரு துவாவை பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராங்க. ரொம்ப சின்ன துவா தான், 5 வார்த்தைகளை கொண்ட துவா. இந்த 5 வார்த்தைகளும் நமக்கு 5 பரக்கத்துகளை தரக்கூடிய துவான்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை தழுவிய அனைவரும் ஓதிய துவான்னு சொல்லலாம். இவ்வளோ சிறப்புகள் கொண்ட அந்த துவாவை நீங்கள் ஓதும்போது அல்லாஹ் உங்களுக்கு 5 முக்கியமான பலன்களை வாழ்வில் நிரப்புவான். அந்த 5 தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒன்றா இருக்குது இந்த உலகத்தையும் மறுமையும் வெற்றி பெறுவதற்கு. இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வை கேட்டுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வராங்க. சஹாபி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை பற்றி கேட்குறாங்க. கேட்கும் போது நபி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ இஸ்லாத்தை அப்போ தான் எத்தி வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் யாருக்குமே அங்கே தெரிஞ்சிருக்காது. அங்கே இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள், குறைசீனர்கள் அவங்களாம் தான் என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை தழுவி வந்தாங்க. அப்போ இஸ்லாத்தை தழுவிய சஹாபாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அதுவரையும் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணும் யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தொழுகையை கற்றுக் கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சமயத்தில் அங்கே இருந்த சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், இது நான் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை, அதே நேரத்தில் எனக்கு வேணுங்கிறத நான் அல்லாஹ்விடத்துலேருந்து எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு மனிதன் நம்ம செய்யக்கூடிய தொழுகைங்கிறது அல்லாஹ்விற்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டோம். இதே நம்ம ஒரு துவாவை கேட்டோம்னா அது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசாக இருக்குங்கிறனால நபி அவர்கள் துவாவை கற்றுத்தராங்க. அந்த துவா தான் இது. அல்லாஹ் மகுஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்சுக்னி. இது உங்களுக்கு இந்த துவா கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த துவாவை நீங்கள் பலனடையணும்னா இந்த முறையில் ஓதி பாருங்க. ஏன்னா இந்த துவாவை ஓதாத சஹாபாக்களே இல்லை. யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவுனாங்களோ அவங்களெல்லாம் ஓதியிருக்காங்க. எல்லாருக்கும் இதுவே போதுமானதாக இருந்துச்சு. எதுக்கெல்லாம் போதுமானதாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கடன் இருக்கா, கடனை அடைக்க இது போதுமா இருந்துச்சு. வறுமை இருக்கா, அதற்கு இது போதுமா இருந்துச்சு. ஆரோக்கியம் இல்லையா, அதை கொடுக்க இது போதுமா இருந்துச்சு. கண்ணியம் இல்லையா, கண்ணியம் வழங்குவதற்கு உங்களுக்கு போதுமா இருந்துச்சு. நோய் இருக்கா, நோயை நிவாரணப்படுத்துறதுக்கு இது போதுமா இருந்துச்சு. எதெல்லாம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இது போதுமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே மறுமைக்கும் இது போதுமா இருந்துச்சு. அப்போ இத்தனைக்கும் அவர்களுக்கு இந்த ஒரு சின்ன துவா போதுமா இருந்திருக்கு. ஆனால் நமக்கு இன்னைக்கு ஏன் அது நம்ம நிறைவேற மாட்டேங்குது? ஏன் நம்ம சில புது புது துவாக்களை தேடி போகிறோம், வஜிஃபாக்களை தேடி போகிறோம், திக்ர்களை தேடி போகிறோன்னா இதை நம்ம உணர்ந்து புரிஞ்சு அந்த முறையில் ஓதாமல் இருக்கிறது தான். இப்போ நான் அந்த அர்த்தத்தை சொல்கிறேன். முதல்ல அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் மகுஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு முதல்ல துவாவில் மன்னிப்பே கேட்குறோம். ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு மட்டும் பெற்றுவிட்டால் இம்மை மறுமையுடைய நிஹ்மத்துக்களை அல்லாஹ் கொடுப்பான். அடுத்தது 2வது வர்ஹம்னி, எனக்கு நீ அருள் புரிவாயாகன்னு கேட்குறோம். அல்லாட்ட மன்னிப்பு கேட்ட கையோடு பாவமெல்லாம் கழிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஏதாவது கேட்டால் அல்லாஹ் கொடுத்துருவான். அப்போ நம்ம என்ன கேட்கணும்னா அவன்கிட்ட ஆசீர்வாதத்தை தான் கேட்கணும். அதுதான் அந்த அருள். அல்லாஹுடைய அருளை கேட்குறோம். ஒரு அருளை கேட்கறது அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் கேட்பதை விட சிறந்தது. அதனால் அல்லாஹ்விடத்துல அருள் கேட்குறோம். அடுத்தது வஹ்தினி, நம்ம என்ன கேட்குறோம், நேர் வழி காட்டுவாயாக, எனக்கு நேரான வழிகாட்டியா அல்லாஹ். இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவும் முதலாம் அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, அந்த நேர் வழி தான் தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, நேர் வழி தான் தேவைப்படுது. இஸ்லாம்னு பேரில் இருந்துட்டு கூட இஸ்லாத்தை பின்பற்றதில்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா தொழுகிறோம், ஓதுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஹராமுக்கு பஞ்சமே இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஹராமான விஷயத்தையும் சேர்த்து செய்துட்டு இருக்கோம். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அதனால நம்ம நேரான வழியை ஒவ்வொரு நொடியும் கேட்கணும். கடைசி நொடியில் நம்ம நேர் வழியை தவறி மௌத்தாயிட்டா கூட அல்லாஹ் என்ன பண்ணுவான், தண்டிப்பான். நவுது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால நேரான வழி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆஃபினி, எனக்கு உடலுக்கு நற்சுகத்தை கொடுன்னு கேட்டிருக்காங்க. இந்த நோய் அந்த நோயெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அதுக்கப்புறம் வர்சுக்னி, எனக்கு ரிசுக்கை கொடுன்னு கேட்டிருக்காங்க. ரிசுக்குனா உணவு தான் ரிசுக்கான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அருட்கொடைகளுமே ரிசுக்கு. ஆடை ஒரு ரிசுக்கு தான், உணவு ரிஸ்க்கு தான், செல்வம் ரிஸ்க்கு தான், வேலை வாய்ப்பு, பணம் எல்லாமே ரிஸ்க்கு தான், நீங்கள் வாங்கக்கூடிய வஸ்துக்கள் ரிஸ்க்கு தான். அப்போ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ரிஸ்க்கு அப்படிங்கக்கூடிய வார்த்தை பொருந்தும். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே இந்த 5 வார்த்தையில் இருக்கா? அப்போ இந்த 5 வார்த்தையை நீங்கள் உணர்ந்து ஓதணும் இல்லை? அப்போ இந்த 5ஐயும் கொண்டதை நீங்கள் தொழுகைக்கு பின்னாடி, ஒவ்வொரு ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாடியும் ஓதிவிட்டு உங்கள் துவாவை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய துவாவை மறுக்காமல் கபுலாக்குவான். எல்லாவித பரக்கத்துகளையும் நீங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயன் தரக்கூடிய வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.